ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, திருத்தணி முருகன் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி தர வந்து விட்டேன். முழு நம்பிக்கையோடு கேள். வெகு நேரமாக உன் வாசல் முன் நிற்கிறேன். அழைப்பாயா என்னை? அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை மட்டும் நீ நழுவ விட்டு விடக்கூடாது. ஏன்னா நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. உன் வழியில் மட்டும் நீ சென்று கொண்டே இரு. இந்த திருத்தணி முருகன் உனக்கு வெற்றியை தந்து விடுகிறேன். இப்போதிருக்கும் நிலை கூட கூடிய விரைவில் மாறிவிடும். இந்த திருத்தணி முருகன் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். உன்னுடைய பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதவும் வாழ்க்கையை நெருக்கடியாக இருப்பதையும் பார்த்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய். இதனால் உன் துக்கம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. உன் துயரம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் முடியவில்லை. என்னை நம்பி என்னுடைய ஆலயத்திற்கு வா. நிச்சயமாக என் ஆசீர்வாதமும் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு ஒரு வழி சொல்லுவேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன். அந்த நேரத்தில் உனக்கான ஒரு சிறப்பான செய்தியை, நல்ல செய்தியை தருவேன். இந்த முருகன், திருத்தணி முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சுக்கோ. உனக்கு நல்லது நடக்கும். உன்னுடைய பாரம் என்னுடைய பாதத்தில் உள்ளது, தெரிஞ்சிக்கோ. வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா. நான் உனக்கானதை நிச்சயமாக நிறைவேற்றி காண்பிப்பேன். நீ கலக்கமடையக்கூடாது. இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும், நீ கலக்கமடையக்கூடாது. உன்னை காப்பதுதானே இந்த முருகனின் கடமை. ஆனால் எந்த செயலையும் தொடங்கும் முன் நீ என்னை நினைச்சிக்கோ. எது நல்லது, எது கெட்டது, இது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன். உனக்கு சதா சர்வ காலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி தருவேன். என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். முருகா முருகா என்று சொல்லு. உரத்த குரலில் சொல்லு. நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னை காப்பாற்ற எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் வந்து விடுவேன். இயற்கை கூட நான் கட்டுப்படுத்தி விடுவேன். என்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும், என் பெயரையும் உச்சரித்து கொண்டிருக்கும் உதடுகளையும், என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும், என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கையும், என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களிடத்தும் ஆசீர்வதிப்பேன். இப்படி இருக்கும்போது உன்னுடைய நாவானது என் பெயரை சொல்லும்போது நான் உனக்கானதை செய்யாமல் இருப்பேனா? உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். அந்த காலத்தை நெருங்கிவிட்டாய். அனுபவிக்க தயாராக இரு. உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன் முருகனின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய். அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும். அந்த நபரோடு பேசும்போதே உன் திருத்தணி முருகன்தான் உனக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய். தேவையான சமயத்திலெல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உதவி புரிவேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? உன்னை என் கூடவே வழிநடத்தி செல்வேன். உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் என் கடமைதானே. என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னால் முடிந்த உளவு உதவி செய். தர்மம் தலைகாக்கும். உன் குடும்பத்தையே காத்துக்கொள்ளும். நீ 4 பேருக்கு நல்லது செய்தால் உனக்கு 10 மடங்கு நன்மை தேடி வரச் செய்வேன். இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு தப்பாகாது, பொய்யாகாது. உனக்கு நல்லதே நடக்கும். நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய். நீ மகிழ்ச்சியுடன் வாழவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ நலமோடு வாழ, வளமோடு வாழ
இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு காத்திரு. என்னை உள்ளே வரவேற்றால், என் ஆலயத்திற்கு வந்தால் உனக்கான பரிசு நிச்சயமாக உள்ளது. நான் அதை தருவேன் தங்கமே. உனக்கு நல்லதுதான் சொல்வேன், நல்லதைத்தான் செய்வேன், நல்லதைத்தான் தருவேன் தங்கமே. உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டவே வேண்டாம். அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிடு. இனிவரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான். நிச்சயம் உன்னை உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் வெற்றியில் வாழ வைக்கப் போகிறேன். இன்று முதல், இதை கேட்ட முதல், இதை பார்த்த முதல் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறத் தொடங்கிவிடும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போய்விடும். நீ அதிகம் மட்டும் பேசாதே. அடுத்தவரிடம் வாதமும் செய்து விடாதே. பேசினால் அமைதியை இழந்து விடுவாய். நிர்கதியாய் நிற்கின்றேன் என்று இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் நான் அதை பார்த்து கொள்கிறேன். உன்னுள் இனி புலம்பியது போதும். இனி வரும் காலம் எல்லாமே உனக்கான பொன்னான காலம்தான். நீ எதையும் தேடி போக வேண்டாம். அதுவே உன்னை தேடி வரும். தேடி வரச் செய்வேன் இந்த முருகன். உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. நீ நினைத்தது வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதற்கு மேலாக உன்னை வந்து சேரும். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்க்கையில் முன்னோக்கி நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் அடையப் போகிறாய். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான். மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் முன்னலும் இருக்குமோ அதுபோல்தான் உன் வாழ்க்கை. வசந்த காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதன் பின் பார், என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று. மகிழ்ச்சியாக இரு. உனக்கு நல்லதைத்தான் சொல்வேன், நல்லதைத்தான் செய்வேன். ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து மட்டும் வாழ்ந்துவிடு. குடும்ப ஒற்றுமை நிலைத்து நிற்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். லட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டுமென்றால் வீட்டில் யாரும் மனஸ்தாபங்களோடு இருக்காமல் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். எப்போதும் வாழ்க்கையில் சந்தேகத்துடைய பகுதிகளை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பை பொழிந்து விடுங்கள். விட்டு கொடுங்கள். அமைதியாக இருங்கள். பொறுமையோடு இருங்கள். கோபத்தை விட்டு கொடுங்கள். கோபத்தை விட்டு விடுங்கள். ஒருவரை ஒருவர் மட்டும் தட்டாமல் இருந்து விடுங்கள். சாந்தம் மிக மிக முக்கியம். இதை மட்டும் தெரிந்து கொண்டு அனுசரணையாக வாழ்ந்தாலே போதும். உனக்கு ராஜயோகம்தான். இந்த திருத்தணி முருகன் உன் வீடு தேடி வந்து உனக்கு ராஜயோகத்தை தந்து விட்டேன். சந்தோஷம்தானே? மகிழ்ச்சி தானே? இனி உன் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.